போன காணொளியில் யானை நம்மளை துரத்துனதையும் நூலிழையில் நம்ம உயிர் தப்பிச்சதையும் பார்த்துருந்துருப்பீங்க. அப்படி ஒரு அட்வென்ச்சரான இரவாக நேற்று கழிஞ்சுது. இன்னைக்கு நாம் ஒரு டைகர் டெரிட்டரிக்குள்ளாரையே போய் தங்க போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருந்தது. அது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அந்த மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது டைகரு. சவுண்ட் கேட்குதா? புலி கத்திட்டு இருக்கு. அலாரம் காலம் அங்கே கேட்குது. அங்கே கேட்குது பாரு, அந்த சைடு கேட்குது. போன வீடியோலையே பார்த்துருப்பீங்க. முதல் நாள் இரவு நமக்கு ஒரு தூங்கா இரவாகவே போச்சு. யானையினால் நம்ம தூக்கத்தை தொலைச்சது தான் மிச்சமாச்சு. எப்படியோ நைட்டு படுத்துட்டு சரி காலையில் நம்ம மாயார் ரோட்டில் எங்கெங்கேயோ தங்கியிருக்கோம். மாயார் ரோடு என்ட்ரன்ஸ்லேயே நம்ம தங்கிக்கிட்டு காலையில் ஃபஸ்ட்டு சஃபாரி உள்ளுக்குள்ளார நாம் தான் நுழையணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் ரூமில் இருந்து ஒரு 5:45 ரூம்லேருந்து கிளம்பினோம். வெளியில் வரும்பொழுது திக்குன்னு இருந்தது. ஏன்னா எங்கேயாவது மறைஞ்சு யானை வந்ததுன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஏதாவது அட்டாக் பண்ண போகுது. என்ன கேர்டேக்கர் வர சொல்லியிருந்தார், போன யானை திரும்பவும் வரும் அப்படின்னுட்டு. ஸோ வெளியில் போகாமல் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கவனமாக பார்த்து தான் நாங்கள் போனோம் காரில் ஏறுறதுக்கு. ஒரு மரண பயத்தை காமிச்சிட்டு தான் போச்சுன்னு சொல்லணும். எதுவும் இல்லை, பார்த்துட்டு தான் வண்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது. போகிறப்ப குறுக்க வந்ததுன்னா இங்கேருந்து தான் வந்துருக்கு யானை. இங்கே இந்த பக்கம் வந்திருக்குன்னு சொல்லி வரட்டி விட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால தான் சொன்னார், அங்கே இருந்தது நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வரதுக்குள்ளார இங்கே வந்துடுச்சு வேகமாக. டவர் இந்த பக்கம் தெரிஞ்சு பாருங்க. மாயார் ரோட்டில் காலையில் 6 மணிக்கு அப்புறம் தான் உள்ளார அலோவ் பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் போனப்போ உள்ளார விடலை. ஏன்னா நாங்கள் அப்போ தான் 6 ஆகிறதுக்கு ஒரு 3 நிமிஷமோ 4 நிமிஷமோ இருந்தது. அதனால் வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் 6 மணி ஆனோன்னா அதுக்கப்புறமா தான் நம்மளை உள்ளுக்குள்ளார போக அலோவ் பண்ணாங்க. நாம் தான் இப்போது ஃபஸ்ட்டு ஆளாக உள்ளுக்குள்ளார போகிறோம். அதாவது டைகர் சைட்டிங் எர்லி மார்னிங் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட் ஆளாக உள்ளுக்குள்ளார போகிறோம். இன்றைக்காவது புலியை நமக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா இன்னையோட நம்ம மசனகுடியை விட்டு வெளியில் போக போகிறோம். அதாவது பந்திப்பூரில் போய் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். எந்த இடங்கிறத நான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இங்கே எதுவும் இல்லை, எதுவும் நிற்கணும் இல்லை. அதிகாலை நேரமாக இருந்ததுனால ஃபுல்லாக பனிமூட்டமாக இருந்தது. அதனால் ரொம்ப கிளியரான வியூ இல்லை. கொஞ்சம் சூரியன் வர ஆரம்பித்தா தான் நமக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் எல்லாமே.
காலை நம்மளுடைய இந்த மாயார் பயணத்தில் பெரிய லெவலில் சைட்டிங் இல்லை. வரும்பொழுதும் ஒரு வைல்டு போர் ரோடை கிராஸ் பண்ணி ஓடிச்சு. இப்போ திரும்பி போகும்பொழுதும் ஒரு வைல்டு போர் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அது ரோட்லேயே நின்றுக்கிட்டு அது பைக்கில் வந்த 2 பேரையும் உத்து பார்த்துட்டே இருந்தது. அப்புறம் உள்ளுக்குள்ளார ஓடிடுச்சு. மாயார் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்பொழுது எல்லாம் கூட்டமாக நின்று ஒரு இடத்துல பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா கூட்டமாக நின்று பார்க்குறாங்களேன்னு அங்கே நின்று பார்த்தா புலி வருதான்னு சொல்லிட்டு பார்த்தா புலி எதுவும் வர்ற மாதிரி தெரியல. அப்புறம் வேறு என்ன தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அவங்க எந்த டைரெக்ஷனில் பார்த்தாங்களோ அதே டைரெக்ஷனில் பார்த்தோம். கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாமா? என்ன பண்ணலாம்? கரடிப்பா, நம்ம கரடி தம்பி. யார் பெத்த பிள்ளையோ நம்ம கஷ்ட காலத்துலலாம் உதவி பண்ணுது. என்ன சவுண்ட் வரும்? பார்த்துக்கோங்க. இதுவும் பெரிய கரடியாக தான் இருக்கு. தெரியுதா? இதை பார்த்துட்டு வேற எங்கேயும் இது நம்ம வழக்கமாக பார்க்குற கரடி இல்லை மாயார் ரோட்டில். இது வந்து ஒரு புதுசாக இருந்தது. இது அங்கே பார்க்குறத விட இது சைஸு பெருசாகவும் இருந்தது. வேறு இடம் டோட்டலாகவே இது டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் இருந்தது. சரி இதுவும் ரோட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். புரிஞ்சிக்குதுங்க மரத்தில். பிளிங்கிங் லைட் போடுங்க. ஆனால் இந்த வரப்போனாங்க. அந்த பக்கம் அது வெளியில் வரும்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு. கொடுத்துட்டு அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ளார போய் மறைஞ்சிடுச்சு. தெரியுதா? மேலே தூக்குது தூக்கிக்க சாப்பிட்றதுக்கு. ஆமாம், அழகாக இருக்கு. இது போட்டுருவீங்களா? அதுவும் வெளியில் வந்ததுன்னா கிளியராக பார்க்கலாமேன்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது வெளியில் வர்ற மாதிரியே இல்லை, உள்ளுக்குள்ளாரே அதுக்கு தீனி இருந்ததுனால அதே ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளுக்குள்ளாரே போயிட்டே இருந்தது. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி மாயார் ரோட்டில் புலியை பார்க்க முடியலனா கூட யானையையும் கரடியையும் பார்த்தோம். சரி நமக்கு வர செக் அவுட் ஆகிட்டு இங்கேருந்து கிளம்பணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ரூமுக்கு வந்தோம். போன வீடியோவில் இங்கே உள்ள டைனிங் ஹாலை வந்து உங்களுக்கு காமிக்கலை.
டைனிங் ஹால் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு போர்டு மீட்டிங் நடத்துகிற போர்டு ரூம் மாதிரியே இருக்குது. மசினகுடி லாக் ஹவுஸ்லேருந்து இன்றைக்கி செக் அவுட் ஆகிறோம். செக் அவுட்டு வந்து உண்மையிலே நான் இங்கே வரும்பொழுது மிகப்பெரிய எதிர்பார்ப்புலாம் கிடையாது. அதாவது ஹோட்டலில் வந்து நம்ம சாப்பிட போகும்போது சாப்பாடு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இட்லி ஏதாவது மீந்து போச்சு அப்படின்னா நான் அதை வச்சு அவசரத்துக்கு ஒரு உப்புமா ஒன்று பண்ணுவாங்க. அது சில சமயம் சூப்பராக அமைஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் நான் இங்கே புக் பண்ணேன். நான் பொதுவாக வந்து முதுமலை அப்படின்னானே உங்களுக்கே தெரியும், அபேரண்யம், குக்கு ரெஸ்ட் ஹவுஸ் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து ரெகுலராக தங்கியிருக்கோம். மரவக்கண்டியில் கூட நம்ம தங்கியிருக்கோம். இதெல்லாம் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் நான் சொல்கிறது, தங்கியிருக்கோம். நம்ம வந்து சரி வேறு வித்தியாசமான ஒரு ப்ராப்பர்ட்டியில் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த வாட்டி அப்படின்னு யோசித்தப்போ தான் சரி இந்த மசினகுடி லாக் ஹவுஸில் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டே பண்ணதே கிடையாது, சரி ஒரு வாட்டி நம்ம அங்கே ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வாட்டி இங்கே வந்து ஸ்டே பண்ணேன். ஆனால் நேற்று தங்கினது ஒரு நாள் தான். ஆனால் அட்வென்ச்சருக்கு வந்து கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லை. பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு ஒரு 10:15 இருக்கும். நாங்கள் வந்து வெளியில் ரூம்லாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வரத்துக்கு ஒரு 9:15 ஆகிடுச்சு. வந்து ரூமில் மேலே தான் வந்து நமக்கு ரூமு லாஸ்ட்டில். இது வெளியில் நான் உட்காந்துருக்கும் பொழுது கேர்டேக்கரு கீழேருந்து வந்து சொன்னார், சார் யானை வந்திருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து யானை வந்திருக்கு அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து மேலேருந்து ஒடியாந்து அந்த பால்கனியில் நின்று இங்கேருந்து பார்த்தேன் நம்ம காருக்கு பக்கத்தில் ஒரு டஸ்கர், பெரிய டஸ்கர், நல்ல முரட்டு டஸ்கர் ஒன்று அது பாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் அது துரத்திக்கிட்டு நம்மளை ஒடியாந்து நாம் உளுந்தடிச்சு நானும் கேர்டேக்கரும் நாங்கள் 2 பேரும் ஓடி போய் இப்படியே மேலே ஏறி ஓடிட்டோம். அப்போ இது வரைக்கும் வந்தது யானை வந்து, அப்புறம் அது திருப்பிட்டு இங்கே ஒரு கார் இருந்தது, அதனால் நாங்கள் தப்பித்தோம். மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி அப்படியே இந்த சைடு வழியாக போய் அப்படியே வெளியில் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் தங்கியிருந்தாலும் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸோட அடுத்து நம்ம வந்து இங்கே செக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம போகக்கூடிய இடம் ஏற்கனவே உங்களுக்கு பழக்கப்பட்ட இடம், நம்ம தங்கின இடம் தான். அதே சமயம் ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு டைகர் டெரிட்டரிக்குள்ளே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்தது அது என்னென்னா பந்திப்பூரில் இருக்கக்கூடிய அம்புஜா ஃபார்ம்ஸ். ஏற்கனவே நம்ம தங்கி வீடியோ போட்டிருக்கோம். அங்கே நான் மட்டும் சோலோவாக போய் தங்கிடுறேன். இந்த வாட்டி ஃபேமிலியோடு போகிறேன். சோலோவாக தங்கியிருக்கும்பொழுது நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே புலி வந்து அதோட சத்தம்லாம் கேட்க முடிஞ்சுது, பட் புலியை பார்க்க முடியல. இந்த வாட்டி புலியை எப்படியாவது பார்த்துடலாங்கிற ஒரு ஆசையில் நாம் இன்றைக்கி அங்கே போகிறோம். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மார்னிங் ஒரு மாயார் சிங்காராவில் ரவுண்ட் போனோம், கரடி யானையெல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக நம்ம அங்கே போய் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதே சமயம் பந்திப்பூரில் இன்றைக்கி ஈவினிங் சஃபாரி புக் பண்ணியிருக்கேன், அதுவும் நம்ம போகிறோம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது, அதனால் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். சரிண்ணே, நம்ம ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு போகிற வழியில் இந்தியன் கார் வந்து நின்றுட்டு இருந்தது, அது உள்ளுக்குள்ளார. இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம பார்க்குறது எல்லாமே புதருக்குள்ளாரே நிற்கிது. கரடியை பார்த்தோம், புதருக்குள்ளார இருந்தது. யானையை பார்த்தோம், அதுவும் புதருக்குள்ளே தான் இருந்தது. இப்போ இந்த இந்தியன் காரும் பார்த்திங்கன்னா புதருக்குள்ளே தான் நிற்கிது. ஸோ என்னடா இது, எதுவுமே வெளியில் வந்து கிளியராக நமக்கு வந்து சைட்டிங் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கவலையோட அதை பார்த்துட்டு நமக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிறதுனால நம்ம கிளம்பிட்டோம். நாம் போன வாட்டி தங்கியிருந்த அம்புஜா ஃபார்ம் ஹவுஸ் தான் இப்போ நம்ம போக போகிறோம். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்படி போகிறதுன்னு, இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்லிடுறேன். ஊட்டி டு மைசூர் போகிற ரோட்லேருந்து நம்ம எப்போயுமே தங்குவோம் இல்லையா, பந்திப்பூர் காட்டேஜ், கவர்மெண்ட் காட்டேஜ், அதுக்கு பக்கத்தில் மங்களா ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டில் ரைட் எடுத்து இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளார போனோம் அப்படின்னா நம்ம அங்கேருந்து அதுக்கப்புறம் மெயின் ரோட்லேருந்து உள்ளுக்குள்ளார ஒரு ஆஃப் ரோட்டில் ஒரு 1 கிலோமீட்டர்கிட்ட நம்ம ட்ராவல் பண்ணி போனால் அம்புஜா ஃபார்மை வந்து நம்ம ரீச் பண்ணலாம். நம்ம போகிறப்ப அப்படியே நம்ம பந்திப்பூரில் ஸ்டே பண்ணுவோம் இல்லையா, அந்த மரத்தில் தான் வந்து லெப்பர்டு உட்காந்துருக்கோம். ஏதாவது உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே தான் நாங்கள் போனோம். இங்கே இருக்கு யானை சனம், இங்கே இருக்கு நைட் போட்டுருக்கு. எப்போ போட்டாலும் நீங்கள் நைட்டு தான் சொல்கிறீங்க. நமக்கு இப்போ ஒரு பேச்சு அப்புறம் ஒரு பேச்சுலாம் கிடையாது, எல்லாம் ஒரே பேச்சு தான். இந்த மங்களா ரோட்லேருந்து இப்போ ரைட் எடுத்தோம் அப்படின்னா இங்கிருந்து ஏறக்குறைய ஒரு 700 மீட்டர் என்னமோ உள்ளுக்குள்ளார போனால் நம்ம அம்புஜா ஃபார்மை வந்து ரீச் பண்ணலாம். ஒரு ஆஃப் ரோடு தான், உங்களுக்கு லோ கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருந்தால் கூட மேனேஜ் பண்ணி போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதனால் எல்லா கார்லேயும் நீங்கள் இந்த ரெசார்ட்டுக்கு போகலாம். அங்கே பார்க் இருக்கு, சேர் இருக்கு, உட்காந்து ஜாலியாக
இப்போ நம்ம போய் தங்க போகிற இந்த அம்புஜா ஃபார்ம்ஸ் வந்து பந்திப்பூரில் ஒரு கோர் ஃபாரஸ்ட் ஏரியா இது. அதில் அந்த ஃபாரஸ்ட்டோட நடுவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரு நீங்கள் மற்ற ப்ராப்பர்ட்டிலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு இப்போது பந்திப்பூரில் கூட பார்த்தீங்கன்னா காட்டேஜ் மெயின் ரோடை ஒட்டினாப்லேயே அது இருக்கும். அங்கே நம்ம அனிமல்ஸ்லாம் பார்க்க முடியுங்கிறது வேற, இருந்தாலும் அது ஒரு மெயின் ரோடு பக்கத்தில் தங்குற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளரையே வந்து நம்ம தங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா ஒரு ஐசோலேட்டடான பிளேஸு, அனிமல் மூமெண்ட்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது புலி, சிறுத்தை, யானை இதெல்லாமே வந்து வரக்கூடிய ஒரு இடம். டைகர் டெரிட்டரின்னு கூட சொல்லலாம். இதுக்கு பக்கத்தில் தான் வந்து டைகர் வந்து ரெகுலராகவே அது ஒரு வசிப்பிடமாகவே அந்த இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்கு. போன வாட்டி போனப்பயே நம்ம ரூமுக்கு பக்கத்தில் வந்து புலி சத்தம் போடுறது வந்து நல்லாவே கேட்டுச்சு. அப்போ நான் மட்டும் தனியாக இருந்தேன், செம்ம அட்வென்ச்சராக இருந்தது. ஸோ இந்த வாட்டி ஃபேமிலியோடு போகிறோம். சரி, போன வாட்டி சவுண்டை மட்டும் கேட்டோம், இந்த வாட்டி புலியை நேராக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் போகிறோம். அதுமாதிரி போன வாட்டி போனப்போ யானை நான் போகிற அன்னைக்கு நாள் காலையில் தான் அங்கே வந்து நின்றுச்சு ரூம் பக்கத்துலேன்னு சொன்னாங்க. ஸோ இந்த வாட்டி ரெண்டுத்தையுமே பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆவலோடு தான் நாங்கள் போகிறோம். முன்னாடி இப்படியே வர்ற மாரி இருந்தது, ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு. அது கொஞ்சம் இதாக இருந்ததுனால அந்த ரோடை பண்ணிட்டு இந்த ரோடு போட்டிருக்காங்க. நேரா எங்கே போகும்? நேராக தெரியல, இங்கே லேண்டு சில இது இருக்கு, வேறு சில ஃபார்ம்ஸ் போகும். வந்துட்டு அம்புஜா ஃபார்ம்ஸ் இதுதான். அம்புஜா ஃபார்ம்ஸ் பந்திப்பூர் வைல்ட் லைஃப் ஹாலிடே ஹோம்ஸ். மான்கள்லாம் மான்லாம் என்ட்ரு பண்ணானே வெல்கம் பண்ணுது. பந்திப்பூரில் ப்ரைவேட் ரெசார்ட்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 6 ரெசார்ட்டுக்கோ 7 ரெசார்ட்டுக்கோ தான் கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் ரெசார்ட் ரன் பண்ணுறதுக்கு. அதில் இந்த அம்புஜா ஃபார்மும் ஒன்று. இந்த அம்புஜா ஃபார்ம் தான் மற்ற ரெசார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ரேட்லாம் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். ரெஸ்ட் எடுங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அங்கே உட்காந்துருக்கோம் அடுத்த ரவுண்டு. ரோசப்பே வைக்கல ஃபஸ்ட்டு. இங்கே உள்ள பாண்டு, இங்கே தண்ணி இருக்கா இல்லை பாரு, தண்ணி நம்ம ரெசார்ட் போகிற வழியிலேயே வந்து நிறைய மான்கள்லாம் வந்து உட்காந்துருந்தது. அதாவது ரெசார்ட் ப்ராப்பர்ட்டி தான் இதுவும். கேட்டுக்குள்ளேயே இன்னும் பர்டிகுலராக சொல்லப்போனால் எப்பயுமே வந்து மான்கள் இருக்கும். இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து நிறையா மான்கள்லாம் வந்து இருக்கிறத பார்க்க முடியும். நான் சொன்ன மாதிரியே இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஏதோ ஒரு திகில் படத்தில் பார்க்குற மாதிரி இல்லை, செம்ம ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியர் இது. உள்ளுக்குள்ளார நுழையும் போது நமக்கு அந்த வைப் வரும், நம்ம வந்து ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்கோம் அப்படிங்கிறது. இந்த ப்ராப்பர்ட்டியில் ஸ்டே பண்ணும்போது 100% உங்களால் இதை ஃபீல் பண்ண முடியும். இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றிலும் எலக்ட்ரிக் ஃபென்சிங் வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் அது வந்து 100% அதை தாண்டி வருமா அப்படி வராதா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு லைனாக தான் போயிட்டுருக்கும். ஃபுல்லாக வந்து ஒரு ஓப்பனாக இருக்கிற ஃபீல் தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அனிமல்ஸும் எல்லாமே ரெகுலராக உள்ளுக்குள்ளார வரும். ஆனால் இரவு நேரத்தில் யானைகள்லாம் வந்து அந்த லைனை தாண்டி வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட்டில் வந்து அவங்க அந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்கறனால மேபி அது வராதுன்னு நினைக்கிறேன். பட் புலி, சிறுத்தைலாம் வந்து உள்ளுக்குள்ளார வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார ஸ்டே பண்ணணும், அனிமல் மூமெண்ட்ஸு நம்மளை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கே வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பேசிக்கான ஒரு அமெனிட்டிஸோட கூடிய ரூம் இது. உங்களுக்கு முக்கியமான விஷயத்தை நான் இப்போ தான் காமிக்க போகிறேன். என்னென்னா, இந்த விண்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோவை கொடுத்துருக்குறாங்க, கொசுவலை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இங்கே இருந்தபடி அனிமல் மூமெண்ட்ஸ் வந்து எங்கெங்கே போகுது வருதுங்கிறத இங்கே இருந்தபடியே நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி இந்த பால்கனி செம்மையாக இருக்கும்.
ஆமா இதுல வந்து நீங்க சிங்கிளா தங்கி இருந்தீங்களே அப்பதானே சொன்னீங்க ரொம்ப இதா இருக்குன்னு சொல்லிட்டு பயமா இருந்துச்சுன்னு. அப்பதான் வந்து இந்த பால்கனில உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். புலி கத்திட்டு புலி இந்த சைடுல இருந்து தான் இந்த சைடுல இருந்து புலி கத்திக்கிட்டே இருந்தது. ஆக்சுவலா இங்க வந்து ஒரு டேம் மாதிரி ஒன்று இருக்கு. அந்த டேம்ல தண்ணி குடிக்கிறதுக்காக புலி வருமா. இங்க ஒரு பெரிய புலி ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. அதோட அந்த காலிங் சவுண்டு வந்து ரொம்ப இதுக்கு நல்லா கேட்டுச்சு. இங்கே சவுண்டு கேட்டு ஃப்ரெண்டில் இருந்தார் அவர் ஓனரு. அங்கே ஓனரோட ஃப்ரெண்டுலாம் தங்கியிருந்தாங்க. அவங்க எல்லாரும் வந்து இப்படி வந்துட்டார். வந்து இங்கே சவுண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி சவுண்டு, மொத்தம் 2 வாட்டி தான் சவுண்டு இருந்தது. சரி வரும்னு சொல்லி நாங்களும் டார்ச் அடித்து பார்த்தோம். அப்புறம் ஃப்ரெண்ட் சைடு போய் டார்ச் அடித்து பார்த்தோம். பார்க்க முடியல. பட் ஆனால் இதுக்குள்ளார எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். நமக்கு புலி இங்கே பக்கத்தில் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். முக்கியமாக பார்க்குறதுக்கு விஷயம் என்ன பண்ணணும்னா, மேக்ஸிமம் எந்த அளவுக்கு சைலண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ பார்க்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நான் இப்போ வந்து சஃபாரி புக் பண்ணியிருக்கேன். லஞ்ச் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, ரெடின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ நம்ம லஞ்ச் சாப்பிட போகலாம். லஞ்சு சாப்பிட்டுட்டு நான் 2 o'clock இங்கேருந்து கிளம்பி சஃபாரி போக போகிறேன். இப்போ நம்ம வந்து சாப்பிட போகலாம். சாப்பிட்டுட்டு ஃபுட்டுலாம் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வந்து ஒரு பேக்கேஜாக அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரூம் ப்ளஸ் லஞ்சு, நைட் டின்னரு, நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், இது எல்லாமே பஃபே சிஸ்டம் அவங்க ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் கேன்டீன். ஃபுட்டெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. ஒயிட் ரைஸ் கொடுக்குறாங்க. இதை தவிர முட்டைகோஸ் பொரியல்னு நினைக்கிறேன். முட்டைகோஸ் கேரட் போட்டு பொரியல், சிக்கன் கிரேவி, சாம்பார் இருக்குது, தயிர் இருக்குது, சப்பாத்தி இருக்குது. எது வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். கௌஷிகாவுக்கு பிடிச்ச சப்பாத்தியை ஓப்பன் பண்ணோன்னு தான் இங்கே ஒருத்திக்கு முகத்தில் சிரிப்பே வருது. இது ஒரு சப்பாத்தி பைத்தியம். இது ஒரு பில்டிங். இங்கே ஆஃபீஸ் இருக்குது, கிச்சன், இங்கே ஒரு குட்டை, கொஞ்சோண்டு தண்ணி கிடக்கு பாருங்கள். ஆக்சுவலாக தண்ணி நிறையா இருக்கும். இப்போ சம்மர்னால தண்ணி கம்மியாக இருக்குது. இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு வரலாம். சாப்பாடு வந்து பொதுவாக கர்நாடகாவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லாஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். கர்நாடகாவில் நமக்கு ஃபுட்டு கொஞ்சம் அந்தளவு செட் ஆகாது. இது அப்படியே நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் இருக்குது ஃபுட்டு. அதனால் நமக்கு ஃபுட்டுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்க மக்களுக்கு ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாமே நல்லா இருந்தது. அன்லிமிட்டட் தான், எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ எனக்கு சஃபாரிக்கு டைம் ஆகிடுச்சு. மணி 2:15 ஆகுது. நான் இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் இங்கேருந்து கிளம்பிடுவேன். 3:30 to 6 2.5 மணி நேரம் சஃபாரி பந்திப்பூரில். பார்க்கலாம் அங்கே பந்திப்பூரில் எந்த அளவுக்கு சைட்டிங்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. பொதுவாக நம்ம அனிமல்ஸை தேடி தேடி போவோம், கிடைக்காது. இன்றைக்கி சஃபாரிக்கு டைம் ஆச்சுன்னு ரொம்ப அவசரமாக கார் எடுத்துகிட்டு நான் போனேன். நான் மட்டும்தான் சஃபாரிக்கு போகிறேன், மற்றவங்களாம் வரலான்ட்டாங்க ரெஸ்ட் எடுக்க போகிறேன்ட்டு. அதனால் அவசரமாக போகிறேன்னு பார்த்தா ஒரு யானை வருது. அதை நின்று நிதானித்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. போகிற போக்கில் கொஞ்சம் நேரம் அப்படியே எடுத்துகிட்டு நான் அப்படியே சஃபாரிக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். நாம் ஒரு வழியாக அடித்து பிடிச்சி பந்திப்பூர் சஃபாரி பாயிண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணியிருந்ததுனால பிரச்சனை இல்லை. டைரெக்டாக கவுண்டரில் போய் அவங்க வந்து ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நமக்கான பஸ்ஸில் ஏறி உக்காந்தோம். நம்மளுடைய சஃபாரி பயணமும் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பந்திப்பூரில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, மெயின் ரோட்லேயே ஏறக்குறைய ஒரு 15 நிமிஷம் போல் போகும். அதுக்கப்புறமா தான் உள்ளுக்குள்ளார ஃபாரஸ்ட்குள்ளார போவாங்க. முன்னாடி ஒரு 1.5 மணி நேரம் தான் இருந்தது. இப்போ இதை வந்து ஒரு 2.5 மணி நேரமாக ஆக்கியிருக்கிறாங்க. அதனால் சஃபாரி டைமிங் கொஞ்சம் அதிகமாகிருக்கு. இப்போது இடையில க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, இப்போ திரும்ப ரீஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஏறக்குறைய 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் வந்து இந்த சஃபாரி வந்து போகிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ஆனால் ரேட் வந்து அதே சேம் ரேட்டு தான், 650 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் பந்திப்பூரில் நம்ம சஃபாரி போகிறனால ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் நம்ம சஃபாரியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சைட்டிங்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். இது வரைக்கும் பந்திப்பூரில் நான் நிறைய வாட்டி சஃபாரி போயிருக்கேன். இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நம்ம புலியை வந்து இங்கே பார்த்ததே கிடையாது. கபினியில் நிறையா வாட்டி பார்த்துருக்கோம், நாகர்கோயிலெலாம் பார்த்துருக்கோம். ஆனால் முதுமலையில் கூட நம்ம புலி சிறுத்தையெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் பந்திப்பூரில் மட்டும் பார்த்ததில்ல. இந்த வாட்டி அந்த பார்க்கலங்கிற ஒரு ரெக்கார்டை முறியடித்து இந்த வாட்டி எப்படியும் பார்த்துருவோங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த சஃபாரியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த சஃபாரியில் ஸ்டார்ட் பண்ணதில் நம்ம ஃபஸ்ட்டு யானை பார்த்தோம். அது மெயின் ரோட்லேயே இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாம்பார் டேர் தான் பார்த்தோம். பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்புகிறோம், பார்த்தா அங்கே ஒரு பெரிய யானை வந்து நின்றுட்டுருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா டஸ்கரு. அது இதை பார்த்துட்டு இருந்தப்போ ஃபஸ்ட் நாங்கள் அதை கவனிக்கலை. அதுக்கப்புறம் ஏன்னா இந்த கடாமானும் பார்த்தீங்கன்னா நல்ல முரட்டு சைஸில் இருந்தது, மாடு மாரி தான் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு லெஃப்ட் சைடு பார்க்குறோம், அங்கே ஒரு டஸ்கர் ஒன்று நின்றுட்டுருக்கு. அந்த டஸ்கரை பார்த்தா அது சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்கிற மாதிரியே இருந்தது அட்டென்ஷனில். ஏன்னா அதுக்கு எதிர்த்தாப்பில் சஃபாரி வெஹிக்கிள் 2 நின்றுட்டு இருந்தது. சரி என்ன தான் அது பண்ணுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். அந்த டஸ்கர் எதிர்த்தாப்புல நின்ன 2 சஃபாரி வெஹிக்கிளை நேராக போய் முட்டுற மாதிரி உடம்பெல்லாம் அப்படி சிலுத்துக்கிட்டு புழுதி பறக்க அப்படி கிளம்பி போச்சு. பார்க்கும்போதே நமக்கே மிரட்சியாக தான் இருந்தது. ஆனால் போனது என்ன பண்ணுச்சு, போகாமல் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு திரும்பவும் ரிட்டர்ன் வந்துருச்சு.
அந்த யானையும் நம்மளை எப்படியோ பயமுறுத்தி பார்த்துச்சு, இவனுங்க போகமாட்டானுங்களா அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி. ஆனால் நம்மளும் போகிற மாதிரி இல்லை. ஏன்னா அங்கே நின்றுட்டு இருந்த சஃபாரி வெஹிக்கிள் எல்லாம் அப்படியே நின்றுட்டு இருந்தது. மற்ற 2 வெஹிக்கிளும் போயிடுச்சு. நம்ம வண்டி மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். உள்ளுக்குள்ளார போனது திரும்பவும் வெளியில் வந்துச்சு. அந்த யானையும் நம்ம வண்டியை சேஸ் பண்ணுற மாதிரியே நம்ம வண்டி பக்கத்துலேயே வந்துகிட்டே இருந்தது. நாங்களும் முடிவு பண்ணியிருந்தோம், எப்படியும் அது ஒரு ஸ்பீட் எடுக்கிற மாரி இருந்தால் போயிடலாம் அப்படிங்கிற மாரி தான் டிரைவர் ரெடியாக இருந்தார். ஏன்னா அது ஒரு மாதிரி நின்று பார்த்துட்டு தூரத்தில் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி பக்கத்தில் வந்தது. அப்புறம் என்ன நினச்சதுன்னு தெரியல, அப்படியே டைவர்ஷன் ஆச்சு அது ரூட்டை. அதுவும் கடைசி வரைக்கும் ரோடெலாம் கிராஸ் பண்ணி அந்த சைட்லாம் போய் நின்று பார்க்குது. இவனுங்களை நம்ம வந்து மிரட்டுற மாரி மிரட்டி பார்த்து இவனுக்கு பயந்துட்டு போவானுங்களான்னு பார்க்குது. அது நம்ம போகிற மாதிரியே இல்லை. போகிறப்ப அது திரும்பி முறைக்கிற மாதிரி பார்த்துச்சுன்னா உடனே நம்ம வண்டி நிறுத்திடுவாங்களா, உடனே அது திரும்பி உள்ளார போயிடும். இந்த மாதிரி செம ஃபன்னாக இருந்தது அந்த யானை கூட. ஒரு சூப்பரான சைட்டிங். உண்மையிலே சஃபாரி வந்து புலியை பார்க்குறோமோ இல்லையோ, இந்த டஸ்கரை பார்த்தது உண்மையிலே செம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. சரி, அடுத்ததாக என்ன ஒரு சைட்டிங் கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் போயிட்டுருக்கும் பொழுது சஃபாரி வெஹிக்கிள்லாம் இன்னொரு இடத்துல ஒரு குரூப்பாக நின்றுட்டு இருந்தாங்க. சரி, அதை பார்த்துட்டு நாங்கள் அங்கே போனோம். அங்கே போனால் மறுபடியும் யானை. அங்கே ஏற்கனவே பார்த்தது ஒரு சோலோ டஸ்கர் தான் நின்றுட்டு இருந்தது. இங்கே பார்த்தா ஒரு 3 யானை சூப்பராக அங்கே உள்ள குளத்துல வந்து அடிக்கிற வெயிலுக்கு இதமாக ஒரு குளியலை போட்டுட்டு இருந்தது.
சில சமயம் நம்ம சஃபாரி போகும்பொழுது எதுவுமே சைட் ஆகாது, ரொம்ப வெறுத்து போயிருப்போம். ஆனால் இந்த வாட்டி யானை அடுத்தடுத்து சைட் ஆகிட்டே வந்தது, உண்மையிலே செம ஹாப்பி. அதுக்கு அடுத்தது வந்தோம், ஒரு இந்தியன் கார் வந்து உள்ளுக்குள்ளார நின்றுட்டு இருந்தது. இன்னைக்கு நமக்கு சஃபாரி ஆரம்பித்ததுலேருந்து அடுத்தடுத்து சைட்டிங் ஆகிட்டே இருந்தது. யானைகள் அங்கங்கே நிறையா கூட்டமாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இந்தியன் காரும் வந்து நிறைய பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சாம்பார் டியரும் பார்த்தோம். அடுத்ததாக வேறு என்ன பார்க்க போகிறோங்கிற ஒரு ஆர்வமே இருந்தது. மங்கூஸ்
இன்னைக்கு பந்திப்பூர் சஃபாரி கொடுத்த காசுக்கு செம ஒர்த்துன்னு தான் சொல்லணும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட சைட்டிங்கு. நாம் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப சஃபாரி சென்டருக்கு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். நாம் சஃபாரி முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். இங்கே ரூமுக்கு போகிறதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, நைட்டு இருட்டுறதுக்கு முன்னாடி போகிறது அங்கே நல்லது. ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இது வந்து ஆஃப் ரோடு அப்படின்ட்டு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆஃப் ரோடு மட்டும் இல்லாமல் ஈவினிங் டயத்தில், பர்டிகுலராக நைட் டயத்தில் இருட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யானை வந்து நம்ம போகிற வழியிலேயே வந்து குறுக்க நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுடைய சேஃப்டி வைஸ் கொஞ்சம் முன்னாடியே வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு நாமளும் கொஞ்சம் முன்னாடியே தான் போனோம். இருந்தாலும் கொஞ்சம் நமக்குள்ளார ஒரு பயம் இருந்தது. இடையில யானைக்கு நின்று துரத்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா ஆஃப் ரோடு வேறு, வேகமாகவும் வண்டி எடுக்க முடியாது. 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த போகிற வழியில் யானை குறுக்க நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் நமக்கு போகும்பொழுது திக்குன்னு தான் இருந்தது. ஏன்னா நான் மட்டும்தான் சோலோவாக ட்ராவல் பண்ணி போகிறேன், அதாவது ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கேன். நான் ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்துருந்தேன். ஒரு 7:30 போல் கண்டினியூஸாக வந்து அலாரம் கால் கேட்டுகிட்டே இருந்தது. அங்கே மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது டைகரு. என்னன்னு தெரில, அலாரம் கால் கேட்டே இருந்தது. அதுதான் வெளியில் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். நாம் தங்கியிருக்கிற இடம் பீமா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான டைகரோட டெரிட்டரி. இதுக்கு பக்கத்தில் தான் அந்த பீமாங்கிற டைகர் இருக்குது. இங்கேயே தான் அது தங்கியிருக்கும். பக்கத்தில் ஒரு டேம் ஒன்று இருக்குது. அந்த டேமில் தண்ணி குடிச்சிட்டு அது அங்கேயே தான் இருக்குது. இந்த பீமாங்கிற டைகர் தான் பிக்கஸ்ட் டைகர் இன் பந்திப்பூர். ஸோ அலாரம் சவுண்ட் கேட்டோன்னே அது லெப்பர்டா டைகர் ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லிட்டு டார்ச் அடித்து போய் பார்த்துட்டு இருந்தேன். மான்கள்லாம் அங்கே மிரட்சியாக நின்றுட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருந்தது. ஸோ நம்ம வெளியில் ரொம்ப நேரம் நிற்கிறதும் ஒரு ஆபத்து தான். என்னதான் வந்து ஃபென்சிங் இருந்ததுனாலும் கூட ஃபென்சிங் கீழே பூந்து வர்ற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தாலும் சரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதுக்காக ஓரளவுக்கு சேஃபாக இருந்து தான் டார்ச் அடித்து பார்த்துட்டு இருந்தேன். சவுண்டு எந்த டைரெக்ஷன்லேருந்து அந்த பக்கம் தான் கேட்குது. எப்போ ஆக்சுவலாக புலி கத்துற மாதிரி ஒரு சவுண்டு வந்தது. லைட்டாக சவுண்டு கேட்டுச்சு ஒரு 2 வாட்டி. ஆனால் 2 சவுண்டுமே ரொம்ப கேப் விட்டு கேட்டுச்சு. ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு நைட் டின்னர் ரெடி ஆகிட்டுனாரு அந்த பையன். போய் சாப்பிட்ற வேண்டியதான். 2 நாளைக்கு முன்னாடி தான் சிறுத்தை வந்து நம்ம ரூமுக்கு பின்னாடி நினச்சான். ஒரு 8 மணி போல் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன், இன்னும் காணும். பார்த்து சைட்லலாம் பார்த்துட்டு போங்க, ஏதாவது வந்து அட்டாக் பண்ணிச்சேன்னா. 10 மணிக்கு மேலே கத்துன்னு சொன்னீங்களா? ஏன்னா இந்த இடம் எல்லாமே ஓப்பன் ஏரியா. எங்கேருந்து எது வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நம்ம சாப்பிட்டுட்டு வர்ற வரைக்கும் சாப்பிட்றோம், டக்குன்னு ரூமுக்கு வந்துடுறோம். இது எல்லாம் ஓப்பன். கத்துச்சுன்னு சொன்னீங்க. ஆமாம், அது டைகரோட க்ராலிங் சவுண்டு. மான் இருந்துச்சு பேர், எல்லா மானும் இங்கே தான் இருக்குது. நைட் ஸ்பெஷல். இது என்னடா அது
தால் மாரி இருக்கு. புலாவ், இது சப்பாத்தி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், இதான் நமக்கு வேணும். சிக்கன் ஃப்ரை, சாம்பார் இருக்கா? பொட்டேட்டோ ஃப்ரையா? கர்நாடகா ஸ்டைல் டிஷ்ஷு. தயிர், எனக்கு தயிரும் சிக்கன் ஃப்ரையும் போதுண்டா. வாழைப்பழம், இது பேர் கதலியா என்னமோ சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். நைட்டு செமையான சாப்பாடு. சிக்கன் ஃப்ரை பர்டிகுலராக ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்து பால்கனியில் உட்காந்துட்டோம். ஏன்னா பின்னாடி தான் வந்து லெப்பர்டு 2 நாளைக்கு முன்னாடி வந்ததுன்னாங்க. அங்கே ஆக்சுவலாக ஒரு கண் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. பொதுவாக வந்து இருட்டில் நமக்கு வந்து கிளியராக விசிபிலிட்டி இருக்காது. பகல்லே வந்து புதர் மறைவில் இருந்தால் தெரியாது, இருட்டில் சுத்தமாக தெரியாது. அந்த கண் இருந்தது, எங்களுக்கு டவுட்டாக தான் இருந்தது. ஏன்னா அந்த 2 கண் மட்டும்தான் தெரிஞ்சுது அந்த இடத்துல. மேபி அது லெப்பர்டா இல்லை டைகராக கூட இருக்கலாம், இல்லை மானா கூட இருக்கலாம். ஆனால் மானோட கண் மாதிரி தெரியல. இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். தெரியுதா? இப்போ வந்து 2 வாட்டி கண்டினியூவாக கட்டுச்சு. அவர் சொன்னார் டெய்லி ஆனால் புலி கத்துவது. ஆனால் முன்னாடி ஸ்டார்டிங் ஒரே ஒரு வாட்டி கட்டுச்சு. அதுக்கப்புறம் 2-3 மணி நேரம் அது சவுண்டே இல்லை. சாப்பிட போயிட்டோம். அது என்னென்னா ஃபஸ்ட்டு சத்தத்தை போட்டு உடனே பண்ணுறதில்ல, கண்டினியூவாக கொஞ்சம் கேப்பு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு தான் அடுத்த சவுண்டு விடுது. மரத்து மேலே பாரு, அதில் படம் உட்காந்துருக்காங்க. இந்த வைல்டு போர் எங்கேயோ உத்து பார்த்துக்கிட்டு இருந்தது. அது ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உத்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தது. அது எதை பார்த்தது என்னன்னு தெரியல. நைட் ஒரு 11 மணி போல் ரூமுக்கு பக்கத்தில் நம்ம அதாவது ஃப்ரெண்டில் ஆஃபீஸ் இருக்குல்லையா, அந்த பக்கத்துலேருந்து பட்டாசு போட்டாங்க. ஒரே ஒரு வாட்டி தான் பட்டாசு போட்டாங்க. எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு யானை வந்திருக்கு அப்படின்னுட்டு. ஆனால் எங்களுக்கு வந்து வெளியில் போக முடியல. ஏன்னா இந்த கேம்பஸ்க்குள்ளே தான் நம்ம நின்று பார்க்கணும். கேம்பஸ் விட்டு வெளியில் போக முடியாது. ஏன்னா சேஃப்டி கிடையாது. அதுக்காக தான் இப்போ நம்ம இருக்கிற ரூமை சுற்றிலும் வந்து ஒரு ஃபென்ஸ் மாரி ஒன்று போட்டிருக்காங்க. இது போட்டிருக்கறனால நல்லா ஹைட்டாக இருக்கிறனால வெளியில் என்ன நடக்குது என்ன வந்திருக்கு பார்க்கவே முடியல. ஆனால் பட்டாசு போட்டிருக்காங்கிறது மட்டும் தெரியுது. கண்டிப்பாக யானை தான் வந்திருக்கு ரூம் பக்கத்தில் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். பட் தெரிஞ்சிக்க முடியல. அதுக்கப்புறம் சரி என்ன தான் நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பட்டாசு எதுக்கு போட்டாங்க? யானை வந்துச்சா? அதுக்காக தான் போட்டிருக்காங்க. என்னால் உள்ளுக்குள்ளார நிற்க முடியல. பரபரப்பு எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. என்னதான் வந்திருக்கு என்னதான் நடக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இதில் சொல்லுவான்ல, நான் எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா, சொன்னால் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு வடிவேல் சொல்லுவான் இல்லையா, அது மாதிரி இது என்னதான் வந்திருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டா நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவோம். அது இல்லாமல் எதுக்கு பட்டாசு போட்டாங்க? யானைக்கு தான் பொதுவாக போடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது வைல்ட் அனிமல்ஸ் ஏதாவது வந்திருக்கா, புலி சிறுத்தை இந்த மாதிரி, அதுக்காக போட்டு வரட்டுறாங்களா எங்களால் புரிஞ்சிக்க முடியல. மேலே நின்று பார்க்குறோம், கீழே இருந்து டார்ச் அடித்து பார்க்குறோம், எங்களால் வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரிஞ்சிக்க முடியல. என்னன்னு தெரியல. யானை எங்கள் அந்த பக்கம் போயிருக்க, வேறு ஏதாவது பக்கம் தெரியலம்மா என்னன்னு.
இதெல்லாம் அவங்க போய் எடுத்து பட்டாசு போட்டாங்க. எதுக்காக பட்டாசு போட்டாங்க? யானை வந்தால் தான் பட்டாசு போடுவாங்க. ஆளுங்களாம் அங்கே காணும். ஆளுங்க போட்டு விட்டு போய் உள்ளார போய் கதை தப்ப விட்டாங்களா? ஏதாவது புலிகிளி வந்து அதை துரத்துறதுக்காக போட்டிருப்பாங்களா? என்னன்னு புரியலையே. யானை இருந்தால் தெரியுங்க கண்ணுக்கு. இல்லை போட்டு விட்டு உள்ளார போய் கதை தப்பிட்டாங்க. ஃபயர் கொளுத்துனது மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா உட்காந்து மான் எல்லாமே எழுந்துச்சு. நீ கேம்ப் ஃபயர்னா அது கேம்ப் ஃபயர் கிடையாது, பட்டாசு அடிக்கிறதா கொளுத்திருக்காங்க. அலாரம் கால் அங்கே கேட்குது. அலாரம் கால் கேட்டுனா வருது. இதெல்லாம் அப்போ தப்பு அடிப்பாங்களா? அந்த சவுண்டு கிடைச்சி விரட்டி விட்றதுக்கு அடிப்பாங்களா யானைங்க? அந்த சவுண்டு கிடைச்சி யானை உள்ளார வந்திருக்கோம், அதனால தான் வெடி போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலையில் அவங்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது தான் பார்த்தா உண்மையாகவே யானை வந்திருக்குது. அதாவது நம்ம ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பக்கம் இருக்குல்லையா, அந்த பக்கம் வந்து யானை நின்று இருந்திருக்கு. அதை தான் பட்டாசு போட்டு துரத்திருக்கிறாங்க. சரி, இது தெரிஞ்சிருந்தா நம்ம போயிருந்துருக்கலாமே. ஆனால் வெளியில் இங்கேருந்து வெளில போகிறதும் சேஃப்டி கிடையாது. எந்த டைரக்ஷன்லேருந்து எது வந்து அட்டாக் பண்ணணும் நம்மளுக்கு தெரியாது. அப்படிங்கிறதுனால நம்ம போகாமல் உள்ளுக்குள்ளாரே நின்னோம். பட் அதனால் யானையை பார்க்குறத நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நைட்டு. சரி, இது சவுண்டு யானை சவுண்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி பால்கனியில் வந்து பார்த்தா கண்டினியூஸாக அலாரம் கால் கேட்டுகிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தது. நாங்களும் டார்ச் அடித்து கூடுமான வரைக்கும் பார்த்தோம். மான்களும் வந்து மிரட்சியாக ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு பாஸ் ஆகி வந்துட்டு இருந்தது. இப்படி இன்னைக்கு நைட் வந்து ஃபுல்லாக ஒரு தூங்கா இரவாகவே போச்சு. உண்மையிலே இங்கே தங்கின இந்த இரவு நேரம் வந்து நமக்கு மறக்க முடியாத ஒரு த்ரில்லிங்கான அனுபவமாக இருந்தது. கண்டிப்பாக இதை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை ரெகுலராக பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ண முடியும். மீண்டும் அடுத்து இன்னொரு த்ரில்லரான ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன்.